கோவில்ல பிரசாதம்லாம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போனோம். எங்கள் சாமிகளுக்கு 12 மணிக்கு தான் இருமுடி கட்டினாங்க. இருமுடி கட்டின பிறகு தான் சாமிகள் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 மணிக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ல ஒருத்தருங்க கேட்டிருந்தாங்க, ஈவினிங் டைம்ல வந்து இருமுடி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாம ஒருவேளை நைட் டிராவல் பண்ணறதா இருந்தா ஈவினிங் டைம்லயும் இருமுடி கட்டுவாங்க. குருகுலத்துல படிப்பை முடிச்சு அரண்மனைக்கு திரும்புற மணிகண்டனுக்கு ராஜா இளவரசர் பட்டம் வழங்கலான்னு முடிவெடுக்கிறாரு. ரொம்ப நாளா குழந்தையே இல்லாத ராணிக்கும் அப்போ குழந்தை பிறக்குது. ராஜாக்கும் ராணிக்கும் தனக்குன்னு பிறந்த குழந்தையோட மணிகண்டன் மேல அன்பதான் இருந்தாங்க. ஆனா அரசவையில் இருந்த மந்திரி வந்து ராஜா கிட்ட கூறுறாரு, காட்டிலிருந்து எடுத்துட்டு வந்த குழந்தைக்கு எப்படி இளவரசன் பட்டம் தருவது அப்படின்னு. அதை கேட்டு ராஜா ரொம்பவும் கோவம் படுறாரு. அதனால ராணி கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றாரு. அப்ப ராணியும் கோவப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல ராணியோட மனசை மந்திரி வந்து மாத்திடுறாரு. ராணி தனக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி இளவரசன் பட்டம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிக்கிறார். ஐயப்பன் கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க.